திருவண்ணாமலையிலே சேஷாத்திரி சுவாமிகள் அருளாட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த ஊரில் சுப்பிரமணிய முதலியார்னு ஒருத்தர், நல்ல மனிதர், புண்ணியவான், தங்கமானவர். ஒரு நாள் சேஷாத்திரி சுவாமி அவர்கிட்ட போய் கேட்குறார், முதலியாரே, என் தம்பி 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறான், நான் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், நீங்கள் ஒரு 100 ரூபாயாவது சம்பாதிக்கப்படாதா? முதலியாருக்கு ஒன்றும் புரியலை. என்ன கேட்கிறார் சாமி? முதலியார் பெரிய கோடீஸ்வரர். அவர்கிட்ட போய் சாமி என்ன சொல்றார்? என் தம்பி 10,000 சம்பாதிக்கிறான், நான் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், நீங்க ஒரு 100 ரூபாயாவது சம்பாதிக்கப்படாதா? பக்கத்தில் உள்ள ஒரு பெரியவர் சொல்கிறார், சாமி சொன்னது உனக்கு புரிஞ்சிச்சா ஐயா? சாமி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். புரிஞ்சுதா புரியலையா அதை பற்றி கவலை கிடையாது. இந்த பெரியவர் பழுத்த பழம். சாமி என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? இவர் அண்ணன், இவர் தம்பி பகவான் ரமணர். திருவண்ணாமலையிலே ரமணரும் வாழ்கிறார், சேஷாத்திரி சுவாமியும் வாழ்கிறார். சம்பாதிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? இறைவனுடைய திருவருளை சம்பாதிக்கிறேன்னு அர்த்தம். நீ நினைக்கிற மாதிரி அது பொருள் அல்ல, அருள். அருள் சம்பாத்தியம். என் தம்பி ரமணன், அதான் அர்த்தம் அதுக்கு. என் தம்பி 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறான்னா திருவருளை நிறைய சம்பாதிக்கிறான். நான் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா அவனை விட நான் திருவருளை குறைவாக சம்பாதிக்கிறேன். இது அவருடைய பணிவையும் பெருந்தன்மையையும் காட்டுகிறது. சொல்லப்போனால் ரமண பகவானையே திருவண்ணாமலையில் பாதாளலிங்கத்தில் இருந்து எடுத்து காப்பாற்றியவர் சேஷாத்திரி சுவாமிகள். ஆனால் என்ன சொல்றார்? என் தம்பி பெற்ற அருள் அதிகம், நான் பெற்ற அருள் குறைவு. என் தம்பி 10,000 சம்பாதிக்கிறான், நான் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். முதலியாரே, நீங்க இந்த பொருளுக்கு ஆசைப்பட்டு இருக்காம அருள் சம்பாத்தியம் ஒரு 100 ரூபாயாவது சம்பாதிக்கப்படாதா? முதலியாருக்கு எப்படி இருக்கும்? ஆமா சாமி, இனிமே நான் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறேன். நம்மெல்லாம் என்னைக்கு அருள் சம்பாத்தியத்தை தொடங்க போகிறோமோ தெரியலை. எப்பொழுது சித்தர்களை பற்றி நினைக்க தொடங்கி விட்டோமோ அப்பொழுதே அருள் நமக்கு கிடைக்க தொடங்கிவிட்டது என்று பொருள். சேஷாத்திரி சுவாமிகளுடைய வார்த்தை ஒன்னொன்னு அப்படி இருக்கும். வேட்டவலம்னு ஒரு ஊர். அந்த ஊரில் ஒரு மிராசுதார், ரொம்ப நல்லவர், பெரியவர், உடம்பு முழுக்க சிரங்கு. இந்த சிரங்கு மாதிரி ஒரு மோசமான வியாதி பார்க்க முடியாது. எல்லா இடத்துலையும் புண்ணா வரும். ஒரு இடத்துல சிவப்பாக இருக்கும், ஒரு இடத்துல வெள்ளையாக இருக்கும், ஒரு இடத்துல தண்ணீர் ஊற்றிக்கிட்டே இருக்கும், அரிக்கும். சொரிஞ்சோம்னா இன்னும் புண்ணு அதிகமாயிடும். கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளைக்கு சிரங்கு வந்துச்சான். அவர் சிரங்க ஒரு பாட்டாக பாடிவிட்டார். தமிழுக்கு ஒரு பாட்டு கிடைச்சிருச்சு சிரங்கு வந்ததுனால. என்ன பாடினார் தெரியுமா? சிரங்கப்ப ராயன்னு ஒருத்தன் என் கவிதையை பார்த்து எனக்கு இப்படி சிரங்கையெல்லாம் பரிசா கொடுத்தேன். அதில் சிரங்கு எப்படியா? ஒரு சிரங்கு பச்சையாக இருக்கான், ஒரு சிரங்கு சிவப்பாக இருக்கான், ஒரு சிரங்கு வெள்ளையாக இருக்கான். இதை பூரா பார்க்குறார், அழகா பாடுறார். முத்து, வைரம், மணி, மாணிக்கம், பக்தி ஒளி வீசு பதக்கங்கள். எது? பக்தி ஒளி வீசும் பதக்கம். பதக்கம்னா பெருசா இருக்குமா அந்த சிரங்கு? எல்லாம் வரிசைக்கு இருக்கான். இதெல்லாம் என்னவா? சிரங்கப்ப ராயன் சிறியேன் எனக்கு தரங்கண்டு தந்த தனம். முத்து, பவளம், முழு வைரம், மாணிக்கம், பக்தி ஒளி வீசு பதக்கங்கள், இதெல்லாம் அத்தன் சிரங்கப்ப ராயன் சிறியேன் எனக்கு தரங்கண்டு தந்த தனம். என் தரத்துக்கு தகுந்தாப்புல இதை பரிசா கொடுத்தாரு. சிரங்கு மோசமான வியாதி. இந்த வேட்டவலம் முதலியாருக்கு சிரங்கு வந்துருச்சு. மிராசுதார் சிரங்குக்கு மருந்தே கிடைக்கல, கஷ்டப்பட்டார். எங்க போனா தீரும்? ஒரு பெரியவர் சொன்னார், திருவண்ணாமலைக்கு போ. சேஷாத்திரி சுவாமின்னு ஒரு சாமி இருப்பார். இது வினை பயன். ஞானிகள் பார்வைப்பட்டால் வினை போயிடும், வினை போயிட்டா நோய் போயிடும். போய் பார். அவர் காரை போட்டுக்கிட்டு காலையில் வந்துட்டார். ஒரு 5 மணி சுமாருக்கு திருவண்ணாமலைக்குள்ளே நுழைஞ்சிட்டார். பக்கத்தில் ஒரு ஹோட்டல் வாசப்படியில் காரை நிறுத்தி விட்டார். காலம்பர 5 மணி. என்ன வேணும்? காப்பி வேணும். காப்பி குடித்தாத்தான் அன்னைக்கு வேலை நடக்கும். ஹோட்டலுக்குள்ளே போகிறார். முதலாளி அப்பத்தான் ஹோட்டலை திறக்கிறார். காப்பி வேணும்,
கொண்டாரேன். இவரை உட்கார வச்சுட்டு உள்ளே போனார். காப்பியை கொண்டாந்து வச்சிட்டார். நல்ல சூடாக இருக்குது. இவர் எடுக்கிறார், ஆற்ற முடியலை, கையெல்லாம் சிறங்கு, கஷ்டமாக இருக்குது. முதலாளி உள்ளே போயிட்டார். திடீர்னு ஒரு சாமியார் வாரார். அழுக்கு வேட்டி, அழுக்கு துண்டு, உடம்புல சந்தன வாசம், கம்பீரமாக ஓடி வர்றார். தாடி, மீசை, கருணை பார்வை, பைத்தியக்கார தோற்றம். பக்கத்தில் வந்தார். என்ன காப்பி சூடாக இருக்கா? ஆமாம். நான் ஆற்றி கொடுக்கட்டுமா? பேசாமல் இருந்தார். எடுத்தார், ஒரு ஆற்றினார். பாதி காப்பியை அவர் குடிச்சுட்டார், மீதி காப்பியை வச்சுட்டார். இவருக்கு எப்படி இருக்கும்? 5 ரூபா காப்பியில் பாதி காப்பி போச்சு. அப்படித்தானே தோணும். வந்தவர் யாரோ தெரியல, பைத்தியம். பாதி காப்பியை குடிச்சு விட்டார். வந்தவர் இப்படி பார்த்தார். உனக்கு என்ன வேணும்? இந்த சரங்கு போகணுமா? ஆமாம் ஆமாம் சாமி, சரங்கு போகணும். உள்ள போ, குங்குமக்காரி இருப்பா, குங்குமத்தை எடுத்து பூசு, அவளை கும்பிடு, சரங்கு சரியா போயிரும் போடா. வந்தவர் ஓடி போயிட்டார். ஹோட்டல் முதலாளி ஓடி வந்து வந்தவர் நின்ன இடத்தை தொட்டு தொட்டு கும்பிடுறார். இவர் யாரு? இப்ப வந்தாரே, இவர் யாரு? இவர் தான் மகான் சேஷாத்திரி சுவாமிகள். என் ஹோட்டலுக்கு இன்னைக்கு வந்துட்டார். இவர் தங்கக்கை சேஷாத்திரி. இவர் கைப்பட்டால் வசூல் அதிகமாக கிடைக்கும். இவர் ஹோட்டலுக்குள்ள வந்துட்டால் அன்னைக்கு வியாபாரம் நல்லா ஆகும். ஒரு காலத்திலே ஹோட்டல் ஆரம்பித்த பொழுது 7-8 வருஷத்துக்கு முன்னாலே செஞ்ச மைசூர் பாகெல்லாம் இன்னைக்கு வியாபாரம் ஆயிடும். ஏன்? சாமி வந்துட்டு போயிட்டார். அவருக்கு சந்தோஷம், ஹோட்டல் முதலாளிக்கு. இவர் கேட்கிறார், வந்தது யாரு? சேஷாத்திரி சுவாமிகள். ஆமா, என்ன பண்ணனார்? வந்தவர் என் காப்பியில பாதியை குடிச்சிட்டு போயிட்டார். ஐயையோ, உனக்கு கொடுத்து வைக்கலையே ஐயா, என்ன சொல்றீங்க? முழு காப்பியம் அவர் குடிச்சிருந்தாருன்னா உன் வென பூரா முடிஞ்சிருக்குமே. பாதி காப்பியை குடிச்சிட்டு பாதி காப்பியை வச்சதுனாலே உன் வென இன்னும் பாதி உங்ககிட்ட தங்கிருச்சே. ஞானிகளுக்கு சாப்பாடு போட்டால் வினை தீரும். ஞானிகள் சாதாரணமாக வந்து சாப்பிட மாட்டார்கள். நம்ம பணக்காரனுங்கிறதுக்காக வந்து சாப்பிட மாட்டார்கள். நாம் படித்தவனுங்கிறதுக்காக வந்து சாப்பிட மாட்டார்கள். நமக்கு பக்தியும் அன்பும் பண்பும் பரிவும் இருக்குமானால் ஞானிகள் வந்து நம்ம வீட்டில் சாப்பிடுவார்கள். ஞானிகள் சாப்பிட்டால் பல ஜென்மத்து பாவங்கள் போய்விடும். என்ன சொன்னார்? என்னமோ சொன்னார். நீங்களே என்ன சொன்னார்? குங்குமக்காரிட்ட போ, குங்குமத்தை பூசு, சரியா போகும்னார். உள்ள போங்க, தாயார் இருப்பா, உண்ணாமுலை உமையாள் இருப்பா, அவ காலில் விழுங்கோ, அவதான் குங்குமக்காரி. திருவண்ணாமலையிலே அம்பாள் உண்ணாமுலை. சம்பந்த சுவாமி தேவாரம் அருமையா பாடுவார். திருவண்ணாமலைக்கு வந்தவர் அவளைத்தான் முதல்ல பாடுவார். உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவித்திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வலுவா வண்ணம் அருமேன். திருவண்ணாமலையை தொழுதால் வினையெல்லாம் போய்விடும். விளவார் கனி படனூரிய கடல் வண்ணனும் வேத கிளர்தாமரை மலர் மேல் உரை கேடில் புகழோனும் அளவா வண்ணம் அழலாகிய அண்ணாமலை அண்ணல் தளராமுலை முறுவல் உமை தலைவன் அடி சரணே. யாரு பாடுறா? சம்பந்த சுவாமி பாடின பாட்டு. உண்ணாமலை தாயார்கிட்ட போ. ராசுதார் உள்ள ஓடினார். உண்ணாமலை தாயாரை பார்த்தார். கம்பீரமான திருத்தோற்றம். அம்மா கண்ணீர் விட்டு அழுதார். குங்குமத்தை எடுத்தார். உடம்பு பூரா சொர சொர சொரன்னு தேய்ச்சி விட்டார். சரங்கு எப்படியும் போகட்டும். குளிச்சார், உடம்பு சுத்தமாகி விட்டது. சேஷாத்திரி சாமியை தேடினார், சாமி கிடைக்கவே இல்லை. இவர் பண்ணின புண்ணியம் கொஞ்ச நேரம் காட்சி கிடைச்சது, அவ்வளவுதான். காரைக்குடியில அண்ணாமலை செட்டியார்னு ஒருத்தர். அவருடைய மனைவி மீனாட்சி ஆச்சி. 2 பெண் குழந்தைகள், தெய்வானை மீனாட்சின்னு. இவங்கள்லாம் திருவண்ணாமலையில் இருக்கிறாங்க. செட்டியார் காலமாயிட்டார். அந்த அம்மா 2 பெண் குழந்தைகளை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறாங்க. ஏதோ பரவாயில்லாத ஒரு வாழ்க்கை, அவ்வளவுதான். ஒன்றும் பெரும் பணமெல்லாம் கிடையாது. ஏதோ கைக்கும் வாய்க்கும் சரியா போகுது. சாமி அந்த பக்கம் போனாருன்னா அவங்க வீட்டுக்கு போயிடுவார். அவங்க சாப்பாடு போடுவாங்க. சேஷாத்திரி சாமி அங்கே சாப்பிட்டு வருவார். ஒரு நாள் வீட்டுக்கு போகிறார். கொஞ்சம் போல சாப்பாடு இருந்துச்சு.
அவங்க என்ன சாப்பிடலை 3 பேரும். சாமி உள்ளே போயிட்டார். சாப்பாடு இருக்கா? என்ன பண்ணுறது? இருந்த சாப்பாட்டை கொடுக்க. எங்கேயும் சாப்பிடாத பகவான் அப்படியே 3 சாப்பாட்டை, 3 சாப்பாட்டுனா ஜாஸ்தி இல்லை, கொஞ்சம் போல தான் சாப்பிட்டார். இப்படி பார்த்தார். என்ன, உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை வேணுமா? கவலைப்படாத, காரைக்காலிலேருந்து சிங்கப்பூர் மாப்பிள்ளை வருவான் போ. போயிட்டார். சித்தம்போக்கு சிவம்போக்கு. அன்னைக்கு சாயந்தரம் 3 பேரும் வந்து கோயிலில் கும்பிடுறாங்க. திருவண்ணாமலை சாமி பாதாளலிங்கத்துக்கு பக்கத்தில் ஒரு முருகனுடைய கோயில், கம்பத்து இளையனார் கோயில்னு பேர். அருணகிரிநாதருக்காக ஒரு தூணில் முருகப்பெருமான் காட்சி அளித்த திருத்தலம். 15ஆம் நூற்றாண்டில் பிரபுடதேவ மகாராஜன் செய்த புண்ணியத்தினாலே அவனுக்கும் அருணகிரிக்கும் மக்களுக்கும் முருகன் காட்சி அளித்த இடம். அதுக்கு பேரு கம்பத்து இளையனார் கோயில். கம்பம்னா தூண்னு அர்த்தம். அந்த வாசப்படியிலே சேஷாத்திரி சுவாமி உட்கார்ந்திருக்கார். இந்த ஆட்சியும் 2 பெண்களும் போய் காலில் விழுந்து கும்பிட்டாங்க. சாமி அவர் பாட்டுக்கு உட்கார்ந்திருந்தார். உள்ளே போனாங்க, வழிபாடு பண்ணினார்கள். அண்ணாமலையாரை கும்பிட்டார்கள், தாயாரை கும்பிட்டார்கள். வெளியில் வந்தார்கள். யாரோ பிரசங்கம் பண்ணினார். கோயிலில் பூரா பெரிய மண்டபம் கட்டி வச்சது ஏன் தெரியுமா? அந்த இடத்திலே சான்றோர்கள் பேச வேண்டும், அறிஞர்கள் பேச வேண்டும், ஓதுவார்கள் பாட வேண்டும், இதை மக்கள் கேட்க வேண்டும், மனம் திருந்த வேண்டும். ஆலயங்கள் அதுக்காகத்தான் மிகப்பெரிய மண்டபங்களோடு கட்டப்பட்டன. அன்னைக்கு மண்டபத்தில் யாரோ ஒரு பெரியவர் பேசியிருக்கார். இந்த ஆட்சியும் 2 பெண்களும் கேட்டாங்க. ராத்திரி 9:30 மணி ஆயிடுச்சு. புறப்பட்டு வீட்டுக்கு வர்றாங்க. பயமாக இருக்குது, தெருவில் ஆள் கிடையாது. நான் சொல்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட 1910, 15 அதை ஒட்டிய ஒரு காலகட்டம். அப்போ 2 பேரும் 3 பேரும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. 4 வாலிபர்கள் பின்னாலே வர்றான். 2 பெண் குழந்தைகள். அந்த ஆட்சி பெண்ணுக்கு வயசு, கல்யாண வயசு 2 பொண்ணுக்கும். கழுத்தில் ஒன்றும் கிடையாது, ஆனால் பெண்கள். 4 பேர் துரத்திக்கிட்டே வர்றான். இவங்களுக்கு பயமாக இருக்குது. யார் காப்பாற்றுவா? சேஷாத்திரி சுவாமியை நினைச்சாங்க. பக்கத்தில் திடீர்னு ஒரு காளமாடு எந்திரிச்சுது. 4 பேரையும் விரட்ட ஆரம்பிச்சுது. விரட்டுன்னா சாதாரண விரட்டு இல்லை. இந்த பக்கம் அந்த பக்கம் 4 பக்கத்துலையும் 4 பேரும் விரட்டி ஓடி போயிட்டான். துண்டக்கானம் துணியக்கானம்னு ஓடி போயிட்டான். நல்ல வேளை சாமி காப்பாற்றினார். வீட்டுக்குள்ளே வந்தாங்க. சாமியை நினைத்தார்கள், தூங்கினார்கள். மறுநாள் திருவண்ணாமலை கோயிலுக்கு போனாங்க. கம்பத்திளையனார் கோயில் வாசப்படியில் ஒரு காலை மடக்கி ஒரு காலை தொங்க விட்டு சேஷாத்திரி சாமி கம்பீரமாக அப்படி உட்கார்ந்திருந்தார். இவங்கெல்லாம் போனாங்க. காலில் விழுந்து அந்த ஆட்சி அழுதது. ஏன்? நேற்று நிகழ்ச்சியை நினைச்சு சிரிச்சார். என்ன, அந்த கோமாளி பசங்களை இந்த மாடு தான் விரட்டுனுச்சா? எந்த மாடு? திருவண்ணாமலையிலே மதில் சுவர், மதில் சுவத்திலே நந்திகள், நந்தியை காமிச்சார். அந்த கோமாளி பசங்களை இந்த மாடுதான் விரட்டுனுச்சான்னார். காலில் விழுந்து கும்பிட்டார்கள். கவலைப்படாத போ, கல்யாணம் ஆகிடும். அதே மாதிரி சிங்கப்பூர் மாப்பிள்ளைகள் வந்தார்கள், திருமணமாயிற்று. சேஷாத்திரி சுவாமிகள் சொன்னபடி அந்த குடும்பம் மிக சிறப்பாக அமைந்தது. வள்ளிமலை சுவாமின்னு ஒருத்தர், அவரை பற்றி நம்ம பின்னாலே பார்க்க இருக்கிறோம். சச்சிதானந்த சுவாமின்னு பேர். பழனியிலே படிக்காமல் இருந்த புண்ணியவான். பின்னாலே படித்து திருப்புகள் படித்து திருப்புகள் தான் எல்லாம் என்று அறிந்து கொண்டு திருவண்ணாமலைக்கு வந்து நிற்கிறார். சேஷாத்திரி சுவாமி ஒரு குட்டையில் எரும மாட்டை தேய்ச்சி குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கார். அந்த இடத்துக்கு வந்துட்டார் வள்ளிமலை சுவாமி என்ற சச்சிதானந்த சுவாமி. அவருக்கு ஆரம்ப பேர் அர்த்தநாரி. அப்போவெல்லாம் பேர் அர்த்தநாரி. அதுக்கு அப்புறம்தான் இந்த பேரெல்லாம் வந்தது. அர்த்தநாரி வந்து பக்கத்தில் நின்று பார்க்கிறார். சேஷாத்திரி சுவாமி அவரை திரும்பி பார்த்தார். என்ன, மாட்டை தேய்ச்சி குளிப்பாட்டுறேன்னு பார்க்குறியா? மனுஷனை தேய்ச்சேன், அழுக்கு போகலை, அதான் மாட்டை தேய்ச்சி குளிப்பாட்டுறேன். மனுஷனுக்கு சொன்னேன், கேட்கல, மாட்டை தேய்ச்சி குளிப்பாட்டுறேன். உனக்கு என்ன வேணும்? உங்கள் ஆசீர்வாதம் வேணும். எனக்கு ஒரு வழி காட்டணும். வழிதானே, மேலே போ. ஒன்றும் புரியலை. எங்கே மேலே? இந்த படியில் ஏறிப்போ. திருவண்ணாமலை
படியில் ஏறி போனால் மேலே ரமண பகவான் உட்கார்ந்துருக்கார். கோமணத்தை கட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்கார். அவரை பார்த்தாரா, இவர் அர்த்தநாரி, பழனி ஆண்டவனை கும்பிடுறவரா? பார்த்தா ரமண பகவான் தெரியல, பழனி ஆண்டவனே தெரிஞ்சான். அப்படியே காலில் விழுந்துட்டார். பழனி ஆண்டவா. அவர் சிரிக்கிறார். ரமண பகவான் என்ன கீழே இருந்து சாமி அனுப்பிச்சாரா? கீழே போ, ஞானம் கிடைக்கும். இதனடா வம்பா இருக்கு. அவர் மேலே போங்கிறார், இவர் கீழே போங்கிறார். ஏன் அவர் மேலே போ சொன்னார்? உன் மனங்கவர்ந்த பழனி ஆண்டவனை ரமணரிடத்திலே பார், அதுக்காக மேலே. இவர் ஏன் கீழே போ சொன்னார்? கீழே உபதேசம் கிடைக்கும், உபதேசம் செய்யக்கூடிய தகுதி வாய்ந்தவர் சேஷாத்திரி சுவாமி. மேலே இருந்து இந்த புண்ணியவான் அர்த்தநாரி சச்சிதானந்த சுவாமியாக மாற இருப்பவர், திருப்புகள் படித்தவர், கீழே இறங்கி வாரார். சேஷாத்திரி சுவாமி உபதேசம் பண்ணினார். திருப்புகள் மகாமந்திரம், திருப்புகளை படி, திருப்புகளை பரப்பு, வள்ளிமலைக்கு போ, அவ்வளவுதான். அந்த சுவாமி காட்பாடிக்கு பக்கம் வள்ளிமலையிலே வந்து வள்ளிமலை சுவாமிகளாக வாழ்ந்தார். சேஷாத்திரி சுவாமிகள் அவருக்கு அடிக்கடி அருள் புரிந்தார். ஆமாம், இந்த சேஷாத்திரி சுவாமி யார்? இவர் வரலாறு என்ன? நம்ம செய்த அற்புதங்களைத்தானே சொன்னோம், அங்கேயும் இங்கேயுமா, வேற ஒன்றும் சொல்லலையே. இவர் வரலாறு என்ன? இவர் எங்கே பிறந்தார்? எந்த ஊர்? இவருக்கு தங்கக்கை சேஷாத்திரின்னு பேர். காஞ்சிபுரத்திலே காமகோடி சாஸ்திரிகள்னு ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். அந்த காலத்திலே வேதம் சொல்வதற்காக பல குடும்பங்கள் காஞ்சிபுரத்துக்கு குடியேறின. அதிலே ஒரு குடும்பம் காமகோடி சாஸ்திரிகள் குடும்பம். காமகோடி சாஸ்திரிகளுக்கு குழந்தை கிடையாது. அவர் அண்ணன் பொண்ணு மரகதம்னு பேர். அந்த பொண்ணை எடுத்து வளர்த்தார். அந்த பொண்ணுக்கு 15-16 வயசாச்சு. கல்யாணம் பண்ணணும், நல்ல மாப்பிள்ளை பார்க்கணும் யோசிக்கிறார். அவருடைய மாணவர்களில் வரதராஜன்னு ஒரு மாணவர், நல்ல பிள்ளை, அப்பா அம்மா இல்லை, சகோதரர் மட்டும் உண்டு. இந்த வரதராஜனுக்கு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்ன? வரதராஜன் நல்ல படித்த மாணவர், ஜோசியம் தெரியும், வானசாஸ்திரம் தெரியும். இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்போம். தன்னுடைய அண்ணன் பொண்ணு மரகதத்தை, தன் வளர்ப்பு பொண்ணு மரகதத்தை தன்னுடைய மாணவர் வரதராஜனுக்கு காமகோடி சாஸ்திரிகள் கல்யாணம் பண்ணி கொடுத்துவிட்டார். மணமகனும் மணமகளும் காமாட்சியை வழிபட்டு வாழ்ந்தார்கள். காஞ்சிபுரத்துக்கு என்ன பெருமை? காமாட்சி தான் பெருமை. மதுரைக்கு மீனாட்சி, காசிக்கு விசாலாட்சி, காஞ்சிக்கு காமாட்சி. காஞ்சிபுரத்திலே எல்லா தெய்வங்களும் உற்சவ நேரத்தில் காமாட்சியை சுத்தி வரும். அம்மன் சந்நிதி அதுதான். அப்படிப்பட்ட அற்புதமான இடம் காமாட்சியினுடைய சந்நிதி. காமாட்சியினுடைய அருளால் கல்யாணம் ஆச்சா? குழந்தை இல்லை. கொஞ்ச காலம் ஆச்சு. 1 வருஷம், 2 வருஷம், 3-4 வருஷம் ஆச்சு. என்ன செய்யலாம்? காமகோடி சாஸ்திரிகள் காமாட்சி காலில் விழுந்து கண்ணீர் விட்டு அழுதார். இரவு கனவிலே காமாட்சி தோன்றுகிறாள். பிள்ளைகளுக்கு நவநீதம் கொடு. நவநீதம்னா என்ன? வெண்ணெய்ன்னு அர்த்தம். நவநீத கிருஷ்ணன்னா வெண்ணெய் கண்ணன்னு அர்த்தம். நவநீதமுன் திருடி உரலோடை ஒன்று மறி ரகுராமர் சிந்தை மகிழ் மருகோனேன். திருப்புகள். நவநீதம்னா வெண்ணெய். குழந்தைகளுக்கு வெண்ணெய் கொடு. வெண்ணெய் கொண்டு வந்தார். காமாட்சி பாதத்தில் வச்சார், கும்பிட்டார். வரதராஜனையும் மரகதத்தையும் சாப்பிடச் சொன்னார். 2 பேரும் அந்த வெண்ணெயை உண்டார்கள். அதுக்கது 10வது மாதம் 1870 ஜனவரி மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை ஒரு குழந்தை பிறந்தது. 1870 சனிக்கிழமை குழந்தை பிறந்ததா? சாஸ்திரிகள் சேஷாத்திரின்னு பேர் வச்சார். இந்த பையன் வளர்ந்தான். 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், குழந்தைக்கு 4 வருஷம். அந்த மரகதம் குழந்தைய இடுப்பில் வச்சுக்கிட்டு வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு வழிபாடு பண்ண போனான். உற்சவ நேரம். வரதராஜருக்குள்ள பெருமை எல்லையற்றது. காஞ்சிபுரத்துக்கு போனால் எல்லாத்தையும் பார்க்கலாம். சைவ காஞ்சி ஒரு பக்கம், அது நம்ம பெருமானுடைய கோயில், ஏகாம்பரேஸ்வரர் கோயில் சைவ காஞ்சி. வைஷ்ணவ காஞ்சி
வரதராஜ பெருமாள் கோயில். இன்னும் நிறைய வைணவ கோயில்கள் அங்கே இருக்கு, பல திருத்தலங்கள் இருக்கு. அது வைஷ்ணவ காஞ்சி. இன்னொரு பக்கம் போனா கௌமார காஞ்சி, குமரகோட்டம் முருகனுக்குரியது. சமணர் வாழ்ந்த பகுதி சமண காஞ்சி, பௌத்தர் வாழ்ந்த பகுதி பௌத்த காஞ்சி, பின்னாலே பகுத்தறிவு காஞ்சி. இவ்வளதும் காஞ்சிபுரம். வரதராஜ பெருமாள் கோயிலுக்குள்ள போறான். இந்த குழந்தை இடுப்புல இருக்கு. வெளியில ஒருத்தர் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான். நிறைய பொம்மைகள், வெண்கல பொம்மைகள், அருமையான வெண்கல விக்கிரகங்கள் வியாபாரம் பண்றான். இந்த குழந்தைக்கு ஆசை, அம்மா அந்த வெண்கல பொம்மை ஒன்று வாங்கி தர்றியா? இல்லடா, நம்மள்கிட்ட காசு இல்லை. தமிழில் காசுன்னா குற்றம்னு ஒரு அர்த்தம் உண்டு, நீங்கள் எப்படியும் அர்த்தம் பண்ணிக்கலாம். நம்மள்கிட்ட காசு இல்லை. பேசாமல் உள்ளே போகிறாங்க. அந்த வியாபாரி கூப்பிட்டான், அம்மா குழந்தைய பார்த்தா கிருஷ்ணன் மாதிரி இருக்கு, அவன் வேணுங்கிற பொம்மையை எடுத்துக்கட்டும், எனக்கு காசு வேண்டாம். அப்படி ஒரு வியாபாரி 1874 குழந்தை வந்தது. பெரிய மூட்டை உள்ள கையை விட்டுது, தொழாவிற்று ஒரு நவநீத கிருஷ்ணனை எடுத்தது. கையில் வெண்ணையோடு தவழும் நிலையில் கண்ணன் எடுத்துக்கிட்டு போயிடுச்சு. முடிஞ்சுது. மறுநாள் காலையில் அவங்க வீட்டில் இருக்கிற பொழுது இந்த வியாபாரி வீட்டுக்கு ஓடுறான். அம்மா நேற்றுக்கு அந்த பொம்மை ஒன்று வாங்கினீங்களே. இந்த அம்மாவுக்கு பயம், காசு கேட்க போகிறானோ. ஆமாம், அந்த குழந்தை எங்கே? அந்தா இருக்கு. காலில் விழுந்தான். இது தங்க கை. அம்மா இந்த குழந்தை கை தங்க கை. ஏன்? நேத்தி 200 பொம்மை கொண்டாந்தேன், 6 மாத்தையில் விற்க வேண்டிய பொம்மை இந்த கை பட்டுது, துளாவிற்று. 200 பொம்மையும் நேத்தே விற்று போச்சு. இது தங்க கை, தங்க கை சேஷாத்திரி அப்படின்னு இந்த குழந்தைக்கு பெயர் வந்தது. இந்த தங்க கைதான் திருவண்ணாமலையிலே பல பேருக்கும் ஞானத்தை வாரி வாரி வழங்கிற்று.